இன்னைக்கு 4:25 ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஏடா மோனே, நம்ம எப்போ மாதிரி 4 மணிக்கு அலாரம் வச்சு நம்ம எஞ்சதனமோ நாளைகளுக்கு தான் எஞ்சோனே பிரைவசி வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு நான் 5:30க்கு தான் போனேன். பிகாஸ் நான் நிறைய பொருளை வீட்டில் வச்சுட்டு போயிட்டு 2 ரவுண்ட் நான் வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், ஐயோ பஸ் 6 மணிக்கு தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனால் ஒரு புண்ணக்காயில் வண்டி வந்துச்சு. அந்த அண்ணன் கேட்டேன், என்ன நீங்கள் ரெகுலராகவே இந்த டைம் தான் வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா தம்பி, நான் ரெகுலராகவே இந்த டைம் தான் வருவேன் அப்படின்னு சொன்னார். நீ ஜாயின் பண்ணிக்கோனார். அதுக்கப்புறம் டேரெக்டாக நேற்று மாதிரி ஒரு எஸ்சிடிசி கிடச்சிது. அதில் டேரெக்டாக தூங்கி ஒரு நல்ல ஒரு நாப்பை போட்டு இன்னைக்கு 25வது வீடியோங்கிற காரணத்தினால சாப்பாடு இல்லாத ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது 50வது நாளுக்கு 2 பேத்துக்கும், 75வது நாளைக்கு 3 பேத்துக்கும், 100வது நாளைக்கு 4 பேத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஹாஸ்டலில் போய் இட்லி ப்ளஸ் பொடி ப்ளஸ் சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு காலேஜில் எந்த வேலையும் இல்லைங்க காரணத்தில் எங்கள் அம்மாவுக்கு வோடஃபோன் சிம் மாற்ற வேண்டி இருந்துச்சு. அதை மாற்றிட்டு ஒரு டப்பா கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அதே எஸ்சிடிசி அதே கண்ட்ரேட்டர் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக கம்யூனிகேஷன் போச்சு. அப்புறம் ஒரு ½ அன் அவர் வெயிட்டிங் அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா செட்டிகுளம் பஸ் வந்துச்சு. செட்டிகுளம் பஸ்ஸில் ஏறி டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3:15 கிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த புளிக்குழம்பு ப்ளஸ் காரா பூந்தி ப்ளஸ் முட்டையெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டது ஒரு ½ அன் அவர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மனமான காஃபியை போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு கூட கம்யூனிகேஷன் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே டேரெக்டாக ராத்திரி சாப்பாடுக்கு போயிட்டேன். புளிக்குழம்பு ப்ளஸ் அப்பளம் ப்ளஸ் பாவக்காய் கூட்டை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க போயிடுச்சு. பிகாஸ் நாளைக்கு நமக்கு காலேஜ் லீவு. எதுக்குன்னா கிராஜுவேஷன் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய அலப்பறையில் நீங்கள் அதில் தானே பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? நாளைக்கு வீடியோ வந்தால் அந்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்டா. பை சன்.